ஓ மருதுங்க. சரி, வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஆமாம், சீக்கிரம் சீக்கிரம் போற. நீ போற வைக்கிற உனக்கு வைக்கிறடா. மருது எங்க இருந்த? டீ கடையில் இருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் டீ கடையில் இருந்துட்டு. சரி, நான் சொல்கிறத மட்டும் செய்ய. ரொம்ப அர்ஜென்ட். ஓகே சார். ஆமாம், சீக்கிரம் வா. நான் வந்துடுறேன் சார். எங்கிட்டே வா. வருது வருது. எங்கிட்டே வா. உனக்கு தர என் ட்ரீட்மெண்ட். சார், யோ மேலே வாயா. வா வா வா, சீக்கிரம் வா. குடு குடு குடு. எந்திரியா எந்திர. எந்திரியா. கை காட்டு. கை காட்டியா. என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற? எதுக்கு? என்ன என்ன ஊசி? வேணா 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 சொன்ன கேளு. வேணா. என்ன என்ன ஊசி? எதுக்கு? போலாம் வா. இனிமே உன்னை கட்ட மாட்டேன், கூட்ட மாட்டேன். முடிஞ்சா தப்பிச்சுப்போ. சார் என்ன மருந்து சார் அது? இல்லை, அது ஒன்றும் இல்லை, மயக்க மருந்து. ஒன்று மயக்க மருந்து சார், இன்னொன்று இல்லை, அதுவும் மயக்க மருந்து தான். இல்லை சார், அது ஸ்லோ பாய்சன். கவர் திறந்து பார்த்தியா? ஆமாம் சார். அதான் பார்த்துட்டுல தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? கிளம்பு. சார் என்ன சார் இது? தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க சார். ஏற்கனவே அம்மாவை கொலை பண்ணீங்க,
அதை பார்த்து பயந்து போய் சின்னம்மாவும் பாப்பாவும் காணாமல் போயிட்டாங்க. இப்போ பெரியவரையும் அந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோ நியாயமாக தெரியல சார். சார், போன முறை நீங்கள் பண்ண கொலையை வேறு யாரோ பண்ண மாதிரி செட்டப் பண்ணீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் சொல்கிறேன்னே தப்பாக நினைக்காதீங்க சார். பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டுருவான் சார். பல நாள் திருட அகப்படுவான். நான் போலீஸ் இல்லை சார், இருந்தாலும் ஏய், என்ன உபதேசமா? ஃப்ளாஷ்பேக் மறந்து போச்சா என்ன? அன்னைக்கு என் பையனை காப்பாத்துங்கன்னு என் காலில் வந்து விழுந்தப்போ நான் உபதேசமா பண்ணேன். உதவி தானே பண்ணேன். இல்லை சார், அது வந்து உன் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி எஸ்கேப் ஆக பார்த்து அதுக்கு அந்த பொண்ணு லெட்டரை எழுதி வச்சு செத்து போனாலே, அந்த லெட்டரை மட்டும் நான் மறைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உன் பையன் ஃபாரின் போய் செட்டிலாக இருக்க மாட்டான். நீ ஏசிஆர் ரோட்ல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு உனக்கு இருந்தது பாசம்னா இன்னைக்கு எனக்கு இருக்கிறது மோகம். ரெண்டும் ஒரே ஃபீலிங் தாயா சார். இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சார். இந்த விஷயத்துல ஓ மனசாட்சி உறுத்துச்சுன்னா லெட்டர் விஷயத்துல என் மனசாட்சி உறுத்தும். உபதேசம், மனசாட்சி, ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்பு, வேலையை பாரு போ. நல்லா இருக்கா? இந்த இதையும் சாப்பிடு. என்னம்மா சோறு தின்ன மட்டும் வாயை திறக்கிற, பிச்சை எடுக்கும் பத்திரம் கம்முன்னு வாயை மூடிக்கிறியா? எழுதுருமா? யோ விடியா. என்னையா நீ? என்னம்மா அவளுக்கு நீ சப்போர்ட்டா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? பச்சை பிள்ளையா பாவா, அத போய் எருமை மாடு மாதிரி அடிக்கிறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷன் காசுமாலா. ஏய் மூஞ்சிய பாரு, இது எப்ப பார்த்தாலும் தோணத்தோட அழுதுகினே இருந்தா மகாராணிய கொஞ்சுவாங்களா? போமே அந்த பக்கம். யோ அத போய் இப்பயே திட்ட. நீதான் தரித்திரியா, விளங்காத மூதேவி. அதனாலதான் ஆண்டவன் இந்த வயசுல ஒன்ன பிச்சை எடுத்து திங்க வச்சிருக்கான். அது பச்சை குழந்தை. ஏய் அழுமூஞ்சி, நாளைக்கு மட்டும் கலெக்டர் கம்மியா கொண்டு வந்தா மென்னே தெரிய கூவத்துல கடாசிரிவன், புரியுதா? தனியன சரி காசமாலா போயா சோம்பே புறம்போக்கு. நீ அழுவாதம்மா, அழுவாத. கண்ணுல ராசாத்தி அழுவாதுப்பா, அழுவாது. இதுக்காக மிலிட்டரியை கூட்ட முடியும்? அவட லேடி பின் லேடனா? எத்தனை செஷனில் ஃபோட்டோ அமைச்சிருக்கோம். அப்படி இருந்துமா பிடிக்க முடியல அவளை? அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. இதை சொல்கிறதுக்கு 28 வருஷம் சர்வீஸு, யூனிஃபார்ம் வேறு உனக்கு. சார் நம்ம போலீஸ் லிமிட்லேயே இல்லைன்னா ஒருவேளை ஊரை விட்டு போயிருப்பாங்களோ? அவளுக்கு காஞ்சிபுரம் தவிர வேறு எந்த இடமும் தெரியாதியா? அங்கேயும் தான் பார்த்தாச்சு இல்லை சார். என்ன சார் நீங்கள், உங்களுக்கு பயந்து ஓடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கு போவாங்களா? உயிர் பயம் வந்துடுச்சுன்னா தெரிஞ்ச ஊராது தெரியாத ஊராது கை நீட்டினா நிற்கிற பஸ்ஸில் ஏறி உங்கள் கை கட்டாத தூரத்துக்கு போக வேண்டியதானே? அப்போது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை செஷன் இன்ஃபார்ம் பண்ணு. பண்ணிடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது. யோ நீ வேற ஏன் கிளியை கிளப்புற? சார் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். நீங்களே சொன்னீங்க உங்கள் மச்சினிக்கு ஹிந்தி தெரியுங்க. வடநாட்டுக்கு போய் வடநாட்டு போலீஸ்கிட்ட சொல்லி சார் சிபிஐ ஏதாவது வரப்போகுது சார். அதெல்லாம் இருக்காதியா, எங்கேயும் போயிருப்பாடா. இங்கே இருக்கா சார். தட்டுப்படலையா சார்? ஒரு வேளை உயிரோட இல்லையோ, வண்டியிலே மோதி இல்லை உங்கள்கிட்ட மாட்டிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறத குளத்துல குட்டையெல்லாம் விழுந்துடலாம்னு மண்டையை போட்டிருந்தா? ஜி அதெல்லாம் இருக்காது. எனக்கு ஓனியா ஒரு நாளாவது வேணியா? எனக்கு வேணுயா? இல்லை சார், ஒரு சான்ஸுக்காக சொல்கிறேன் சார். எதுக்கும் நாம் எல்லா மாற்றுகளையும் செக் பண்ணி தெளிவுபடுத்திக்கலாமா சார்? எதுக்கும்
பத்திரிக்கை டிவி எல்லாத்துலயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தலாம்யா. ஓகே சார். போலீஸோட சேர்ந்து பப்ளிக்கு தரட்டையா. அப்படியே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்றோம். புதுசாக அட்மிட் ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆனவங்க லிஸ்ட் எழுதுறோம். எந்த சான்ஸையும் விட்டுறாதையா. ஓகே விட்டுறாத. வரேன் சார். ஜோதி, I'll get you. யாரியா நீ? எது குழந்தை கை பிடிச்சி இழுக்கிற? புள்ளை பிடிக்கிற ஆளா நீ? இல்லைங்க, அப்படி இல்லை. தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தது பார்த்தேன். யாரை ஏமாத்த பாக்குற? இல்லைங்க, ஏமாத்தலாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி. உன்னை பார்த்தாலே புள்ள பிடிக்கிற ஆள் மாதிரி தான் இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்ததுன்னு சொல்றேன்ல. நீ எதுவும் பேசாதீயா. உன் மூஞ்சி முகரை பார்த்தாலே தெரியுதே நீ புள்ள பிடிக்கிற ஆள் தான். யோ பேசாதேங்கறல. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பேசாதீயா. என்ன பிரச்சனை? பாருங்க சார், என் புள்ளைய தூக்கிட்டு போக பார்த்தா. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. என்னன்னு கவனிங்க சார். வாமா. ஏய் நெல்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உன்னை விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? என்ன கொலை பண்ணது பத்தாதுன்னு இப்ப புள்ள பிடிக்கவும் கிளம்பிட்டியா? அதை விசாரிக்க வேண்டாம்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன அதட்டுற? அந்த அம்மா சொன்னதை கேட்டல்ல? அதான் கேட்டதையும் பார்த்ததையும் வச்சு கேஸ் போடுறது தானே உங்கள் வேலை. போங்க,
முதல்ல அந்த பொம்பளை கிட்ட ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் என்ன விசாரிங்க. இப்போ எனக்கு வேலை இருக்கு. அப்ப எனக்கு வேலை இல்லைங்கிறியா? என் பின்னாடியே மோப்பம் பிடிச்ச அலையிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏய் நெல்லு, ஒரு எஸ்ஐ கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆ, எனக்கு இருக்கே. ஏய், கையை தட்டி விட்டு போனா விட்டுருவனா? ஒரு தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா அதுக்காக எல்லா தடவையும் தப்பிக்கலாம் நினைக்காத. என்னையா உன் பிரச்சனை? ஆ? எதுக்காக அந்த குழந்தைய கடத்த முயற்சி பண்ண? நீ உண்மையாவே போலீஸா இல்லை டுபாக்கோரா? யாரோ ஒரு அம்மா சொல்றதை கேட்டு என்ன விசாரணை பண்ற? சிறு துரும்பும் பல்குத்த உதவும். எனக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன மேட்ரு, அவ்வளவுதான். சிறு துரும்பும் பல்ல குத்து உதவலாம், ஆனா நீ எல்லாம் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி உதவ போறேன்னு தான் எனக்கு தெரியல. நல்லா பேசுற, ஆனா நான் எனக்கு உன்னை விடுறதா இல்ல. விடாத, கூடியே வா. உனக்கு தான் வேற வேலை இல்லையே. உன் வண்டியில வரியா இல்ல என் கார்ல வரியா? நீ ஏன் வண்டியில வர்ற? வேண்டாம், கையெடு. எடுக்கலன்னா யூனிஃபார்ம்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன செய்வ? காக்கி சட்டையிலே கை வச்சிட்டியா நீ? என் சட்டையை விடு, நான் உன் சட்டையை விடுறேன். கொள்ளக்கார ராஸ்கல், தென்னா விட்டு பேச்சா உனக்கு? போலீஸ்காரன் திமிரு என்கிட்ட காட்டுறியா? வாடா ஸ்டேஷன்ல காட்டுறேன். ஏய், நில்லுடா. போலீஸ்கார அப்படி கை வைக்கிறியா நீ? யோ, சொல்றத கேளையா? யோ, நீ என்ன சொல்றது? எங்க டிபார்ட்மெண்ட் மேல கை வைக்கிறியா? என்னையா பிரச்சனை? குழந்தைய கடத்த முயற்சி பண்ணா சார். கடத்தலா? எந்த குழந்தை? குழந்தை போயிடுச்சு சார். சார், இவனெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு காரணமே தேவையில்லை சார். பைசலாகாத கேஸ்ல உள்ள தூக்கி போடலாம் சார். உங்களுக்கு என்னங்க அவன் மேல அவ்வளவு கோவம்? சார், கட்டின பொண்டாட்டியவே குத்தி கொன்னவன் சார். நீங்க போலாம். போங்க சார், போங்கன்றல. போங்க. போங்க போங்க சார். என்ன சார் இது? கோர்ட்டை ஏமாத்திட்டு அவன் தப்பிச்சிட்டான். இப்ப நீங்களும் விட்டீங்களே சார். விடாம என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அவன் குழந்தைய கடத்துறதுக்கு ஏதாவது ஆதாரமோ இல்ல கம்ப்ளைண்ட்டோ உங்ககிட்ட இருக்கா? சார், சரிங்க, கொலை செஞ்சுட்டான், தப்பிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? முடிஞ்சு போச்சு கேஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன் நோண்டுறீங்க? போங்க சார், போய் வேலையை பாருங்க. போங்க. எஸ் சார். ரைட்.